வணக்கம். தலைப்புச் செய்திகள். தேர்தல் பிரச்சாரம் தீவிரமடைந்த நிலையில் முடிவுகளை எடுப்பதில் துணிச்சலும் மக்களின் முன்னுரிமைகளை புரிந்து கொள்ளும் தருணம் கொண்ட தலைமை ஜொஹூருக்கு தேவை என்று பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் பிரச்சினைகளை விவேகமாக மதிப்பிடவும் உள்ளூர் சமூகத்தின் நாடி துடிப்பை உண்மையாக புரிந்து கொள்ளக்கூடியவர்களாகவும் இருக்க வேண்டும் என்று அவர் அறிவுறுத்தினார். ஜொஹூர் சிங்கப்பூர் சிறப்பு பொருளாதார மண்டல பெருந்திட்டத்திற்கு சிங்கப்பூர் ஒப்புதல் தேவையில்லை என்று ஜொஹூர் தேசிய முன்னணி தலைவர் ஹாஃபிஸ் கசி தெரிவித்தார். ஜொஹூர் சிங்கப்பூர் சிறப்பு பொருளாதார மண்டல பெருந்திட்டமானது ஒரு மலேசிய அரசாங்க ஆவணம். அதற்கு சிங்கப்பூர் ஒப்புதல் தேவையில்லை. புத்ராஜயாவால் தொடங்கப்படுவதற்காக மட்டுமே காத்திருப்பதாகவும் அவர் ஓர் அறிக்கையில் தெரிவித்தார். ஜூலை 2ஆம் தேதி நிலவரப்படி 16வது ஜொஹோ மாநில தேர்தல் பிரச்சார காலத்தில் பல்வேறு பிரச்சார குற்றங்கள் தொடர்பான 305 அறிக்கைகளையும் புகார்களையும் தேர்தல் ஆணையம் பெற்றுள்ளது. உள்ளாட்சி அமைப்புகளால் நிர்ணயிக்கப்பட்ட தடை செய்யப்பட்ட பகுதிகளில் பிரச்சார பொருட்கள் காட்சிப்படுத்தப்பட்டது தொடர்பாக 140 வழக்குகளும், சாலை பயனாளர்களின் பார்வையையும் போக்குவரத்தையும் தடை செய்யும் பொருட்கள் தொடர்பான 90 வழக்குகளும் பதிவு செய்யப்பட்டுள்ளன என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. தாதியர் பற்றாக்குறை பிரச்சினையை சமாளிக்க உள்ளூர் ஆள்பலத்தை அதிகரிப்பதில் சுகாதார அமைச்சு கவனம் செலுத்துகின்றது என்று சுகாதார அமைச்சின் தலைமைச் செயலாளர் ஹஸ்னுல் அஹ்மத் தெரிவித்தார். மனிதவள பற்றாக்குறை பிரச்சனையை சமாளிக்க வெளிநாட்டு தாதியர் வரவழைக்கும் திட்டம் ஓர் எளிதான தீர்வு அல்ல. ஏனென்றால் இந்த செயல்முறை சிக்கலானது, அதிக செலவுகளை உள்ளடக்கியது என்றும் அவர் தெரிவித்தார். பெரம்பூர் தொகுதி மக்கள் தங்களது குறைகளையும் புகார்களையும் தொகுதி எம்எல்ஏவான முதல்வரிடம் நேரடியாக தெரிவிக்கும் வகையில் மக்கள் சேவை தளம் என்ற பிரத்யேக செல்போன் செயலியை முதல்வர் விஜய் அறிமுகம் செய்ய உள்ளார். இந்த செயலி மூலம் பெரம்பூர் தொகுதி மக்கள் தங்களின் அடிப்படை தேவைகளான மின்சாரம், சாலை வசதி, குடிநீர், துப்புரவு பணி, கல்வி மற்றும் மருத்துவ உதவிகள், அரசு நலத்திட்டங்கள், வீட்டு வசதி உதவி, வேலை வாய்ப்பு, வணிகம் மற்றும் சட்ட ரீதியிலான ஆவண உதவிகள், அவசர உதவிகள் உள்ளிட்ட அனைத்து பிரச்சனைகள் குறித்தும் நேரடியாக முதல்வரின் கவனத்துக்கு கொண்டு செல்ல முடியும். அயோத்தியில் ராமர் கோயில் திறக்கப்பட்ட பின்னர் தினமும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து செல்கின்றனர். விஐபிக்கள், பணக்காரர்கள் ராமர் சிலைக்கு அருகில் நின்று தரிசிக்க நினைக்கின்றார்கள். இந்த நிலையில் அவர்கள் தங்கும் ஹோட்டல் நிர்வாகிகளே விஐபி தரிசனத்துக்கு ஏற்பாடு செய்துள்ளனர். இதற்காக ரூபாய் 30,000 வரை வசூலித்துள்ளது தற்போது அம்பலமாகி உள்ளது. ராமர் கோயில் ஊழியர்கள் சிலர் மூலம் விஐபி அனுமதி சீட்டு வாங்கி அவற்றை ஹோட்டல் நிர்வாகிகள் பிரித்து கொண்டுள்ளனர். இதன் மூலம் மாதந்தோறும் லட்சக்கணக்கான பணம் சம்பாதிக்கப்பட்டுள்ளது. இந்தியா உட்பட உலகில் வேறு எந்த நாட்டிலும் என்னால் சிஇஓ ஆகியிருக்க முடியாது. ஏனென்றால் தகுதிக்கு முக்கியத்துவம் அளிப்பது அமெரிக்க நடைமுறையாக உள்ளது. இங்குள்ள வழிகாட்டிகள் நீங்கள் ஆணா பெண்ணா, என்ன இனம், என்ன பாலினம் என்று பார்க்க மாட்டார்கள். சிறந்த மூளை உள்ளவர்கள் மட்டுமே உயர்ந்த இடத்திற்கு வர வேண்டும் என்று அவர்கள் விரும்புகின்றார்கள் என்று பெப்சிகோ நிறுவனத்தின் முன்னாள் தலைவரும் தலைமைச் செயல் அதிகாரியுமான இந்திரா நூயி தெரிவித்தார். இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த இந்திரா நூயி கடந்த புதன்கிழமை அமெரிக்காவின் முன்னாள் வெளியுறவு அமைச்சர் காண்டலீசா ரைஸுடன் கலந்துரையாடினார். மறைந்த முன்னாள் ஈரானிய உச்ச தலைவர் அயத்துல்லா அலி கமேனியின் இறுதிச் சடங்கு நடைபெற்றது. ஈரானிய தலைவர்கள், உலகத் தலைவர்கள் கமேனிக்கு அஞ்சலி செலுத்த தெஹ்ரானின் கிராண்ட் மொசாலா பள்ளிவாசலுக்கு சென்றார்கள். சீனா, இந்தியா, பாகிஸ்தான், மலேசியா, இலங்கை, இந்தோனேசியா உள்ளிட்ட சுமார் 30 நாடுகளின் பிரதிநிதிகள் இறுதிச் சடங்கில் கலந்து கொண்டுள்ளனர். ஈராக், ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான் ஆகிய நாடுகளிலிருந்து பெருந்திரளான மக்கள் இறுதித் தொழுகையில் கலந்து கொண்டார்கள். பின்னர் புனித நகரான நஜாஃபிற்கும் கர்பலாவிற்கும் கமேனியின் உடல் கொண்டு செல்லப்படும். ஜூலை 9ஆம் தேதி அவரது பிறப்பிடமான மாஷாதில் உள்ள இமாம் ரிசா நினைவிடத்தில் கமேனியின் உடல் அடக்கம் செய்யப்படும். இலங்கையின் முன்னாள் கடற்படை தளபதி வசந்த கருணாகொட நேற்று கைது செய்யப்பட்டுள்ளார். முன்னாள் அதிபர் மஹிந்த ராஜபக்சவின் மகனை சட்டவிரோதமாக கடற்படையில் சேர்க்கவும் வெளிநாடுகளுக்கு அனுப்பி பயிற்சி பெறவும் அவர் உதவியதாக குற்றஞ்சாட்டப்பட்டுள்ளது. இலங்கையில் பல்லாண்டுகளாக நீடித்த தமிழ் பிரிவினைவாத போர் 2009ஆம் ஆண்டில் முடிவுக்கு வந்தபோது கடற்படை தளபதியாக இருந்தவர் கருணாகொட. 2019ஆம் ஆண்டில் அவர் கடற்படை தலைமை தளபதியாக பதவி உயர்வு பெற்றார்.
பிரபல அமெரிக்க பாடகி டெய்லர் ஸ்விஃப்ட்டுக்கும் அமெரிக்க காற்பந்து வீரர் டிராவிஸ் கெல்சிக்கும் வெகு விமரிசையாக திருமணம் நடைபெற்றுள்ளது. அமெரிக்காவில் தற்போது சுட்டெரிக்கும் கடும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் ரசிகர்கள் பலர் திருமண வளாகத்துக்கு வெளியே திரண்டார்கள். பிரபல பாடகி கெமிலா கபிலோ, நடிகர்கள் ஹியூ கிராண்ட், ஈத்தன் ஹாக், ஜேசன் சுடேக்கிஸ் போன்ற பல நட்சத்திரங்களும் திருமணத்தில் கலந்து கொண்டனர். ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான ஆட்டத்தின் பெனால்டியில் வீழ்த்திய எகிப்து அணி சாதனை வெற்றி பெற்று கால் இறுதிக்கு முந்தைய சுற்றான சுற்று 16க்கு முன்னேறியுள்ளது. ஆட்டம் 1-1 என சம நிலையை எட்டியது. 90 நிமிட ஆட்ட நேர முடிவிலும் கூடுதல் நேரத்திலும் மேற்கொண்டு கோல் எதுவும் அடிக்கப்படாததால் வெற்றியாளரை தீர்மானிக்க பெனால்டி முறை கொண்டு வரப்பட்டது. எகிப்தின் நட்சத்திர வீரர் முகமது சாலா, முகமது சாபர், ரபி ராபியா, ஜோசாம் அப்துல் மஜீத் ஆகியோர் கோல் அடிக்க எகிப்து 4-2 என்ற கணக்கில் பெனால்டி வெற்றி பெற்றது. இதுபோன்ற மேலும் செய்திகளுக்கு நம்பிக்கை இணையதளத்தை பாருங்கள். நன்றி, வணக்கம்.